ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் தான். ஸோ அந்த கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியோல் அப்படிங்கிற வேர்டு தான். ரெண்டு டியோல் இருக்குது. ஒன்று டியூஏஎல் டியோல் அப்படிங்கிறது, டியூஇஎல் அப்படிங்கிற இன்னொரு டியோல் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் சவுண்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படுது. பட் ஆனால் மீனிங் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக. ஸோ ஸ்பெல்லிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். பாருங்கள், ஆங்கிலத்தில் ஃபஸ்ட்டு டியூஏஎல், நல்லா இந்த இடத்துல நோட் பண்ணிங்க. டியூஏஎல் டியோல் அப்படிங்கிற இந்த வார்த்தை, இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா இரட்டை. என்ன சிம்மடா வச்சு, நீ எத்தனை சிம்மடா செல்ஃபோனில் யூஸ் பண்ணுற? நான் வந்து டியூல் சிம் உள்ள ஃபோனை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படி போல, ரெண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு டியோல் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த டியோல் டியூஇஎல், இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. இஎல், இந்த வார்த்தைக்கு இந்த வேர்ட்ஸில் இஎல் வந்திருக்கு. டியூஇஎல், இதுக்கு எதுக்கு இந்த டியூஇஎல் வர டியோலுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒற்றை, அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டைக்கு வரியா, அதாவது சண்டையை குறிக்கும் போது இந்த டியோல், பகைமையை குறிக்கும் போது இந்த டியோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டியூஇஎல், ஓகேங்களா. பகைமை, என்மிட்டி சொல்லுவோம். ஸோ ஒருத்தர் சண்டை, இந்த சண்டையை குறிக்கிற விஷயங்கள்லாம் டியோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஸ்லைட்டாக ஸ்பெல்லிங் மாறும், பட் சவுண்ட் அப்படியே ப்ரொனவுன்ஸ் சேமாக தான் நம்ம பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ அந்த விதத்தில் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சென்டென்ஸ் மேக்கிங்கோட டியூஏஎல், இந்த வார்த்தைக்கான டியூஏஎல் இரட்டை அப்படிங்கிற தமிழ் அர்த்தத்தை கொண்ட இந்த வார்த்தைக்கான சென்டென்ஸ் மேக்கிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் படித்து பார்க்கலாம். இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், தமிழ்லையும். சம் பர்சன்ஸ் ஹேவ் டியூவல் பர்சனாலிட்டி, தே சே சம்திங் அண்ட் டூ அதர்வைஸ் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சிலர் இரட்டை மனிதர்களாக இருக்கின்றனர், சொல்வதொன்று செய்வதொன்று இருக்கிறார்கள். சொல்வதொன்று செய்வதொன்று, ரெண்டு விஷயமா நடந்துக்கிறாங்க, ஒரே மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, ரெண்டு விஷயமா நடந்துக்கிறாங்க அப்படி சொல்கிறது தான் இந்த டியோல் அப்படிங்கிற விஷயம் பயன்படுத்துது. சம் பர்சன் ஹேவ் டியூவல் பர்சனாலிட்டி, சில மனிதர்களுக்கு ரெண்டு விதமான முகத்திரை இருக்குது அப்படி நம்ம சொல்கிறது தான் டியூவல், டியூஏஎல் அப்படிங்கிற விஷயத்துக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு மொத்தத்தை தமிழ் அர்த்தம் இரட்டை, இரண்டு அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். டியூஏஎல் அப்படிங்கிற விஷயம் திருப்பி நான் எம்பேசஸ் ஏன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மைண்டில் நல்லா செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டியூஇஎல் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸுக்கு தான், இந்த வேர்ட்ஸுக்கு தான் ஆக்சுவலாக சென்டென்ஸ் மேக் பண்ணுறேன் பாருங்கள். டியூஇஎல், இதுக்கு என்னென்னா சண்டையை குறிக்கும் போது, பகைமையை குறிக்கும் போது இந்த டியூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ உதாரணத்துக்கு இங்கிலீஷில் பாருங்கள், தே ஃபாட் எ டியூல் அண்டு ஒன் பர்சன் வாஸ் சிவியர்லி அப்படிங்க. இப்போ என்ன ஃபாட் அப்படி சொன்னாலே ஃபைட்டோட பாஸ்டன்ஸ் தான் ஃபாட். ஸோ என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேர் ஒருத்தங்க சண்டை போட்டுக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ எப்போல்லாம் சண்டை பகைமை வருதோ அப்போல்லாம் இந்த டியூஇஎல் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தமிழில் பாருங்கள், அவர்கள் ஒற்றைக்கு ஒற்றை சண்டை போட்டார்கள், ஒருவருக்கு படுகாயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன் அண்ட் தேங்க்ஸ்.